விநாயகப் பெருமானை போற்றி, ஈரநரப்பா போற்றி, குருவே போற்றி. ஜூன் மாத ராசி பலன்களே மேசராசிக்கார நேர்களுக்கு ராசியிலே ராசிநாதன் இருக்கின்றதும் ராசி சனி பார்க்கின்றதும் சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. சனியின் பார்வை செவ்வாய் மேல் இருக்கின்றதுனாலே சற்று கவனம் நிதானமும் கையாள வேண்டும். அதிகமான கோபங்கள், அதிகமான ஏமாற்றங்கள், தடை தாமதங்களில் இருந்து சற்று விடுபட்டு தெளிவும் தைரியமும் புதுதம்பாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய பாக்கியாதிபதி 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றார். அப்போ உங்களுக்கு நீங்கள் எழுதுகின்ற வாக்குகள் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அங்கே 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே இருந்தும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது 4 கிரக சேர்க்கை மட்டும் அல்ல, செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்திலே பார்க்கின்றதுனாலே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பார்க்கின்றது. இங்கே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானமாகவும் இருக்கின்றது. எதிர்பாராத யோகங்கள், லாட்ரி யோகங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. இங்கே குரு பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவான் புதன் 4 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே விழுகின்றது. அஷ்டமஸ்தானம் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு அற்புத யோகம், வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கும் ஒரு நல்லதொரு மாற்றங்களாக இருக்கின்றது. ஒரே இடத்தில் ஸ்தரம் என்பதே ஒரே இடத்தில் இருக்க முடியாமல் வேகமாக நகரக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. இந்த ராசி என்பது ஒரு நெருப்பு ராசியாகவும் சரராசியாகவும் ஆண் ராசியாகவும் செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், எதையும் தீர்க்கமாக விசாரிக்கக்கூடியவர்கள், தைரியசாலி என்று சொல்லக்கூடியது இது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி, தலைய ராசி. எதையும் வெல்லக்கூடிய ஒரு ராசி, துணிச்சல் நிறைந்த ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. இந்த ராசியிலே நீதி, நேர்மை, கண்ணியம் அனைத்திற்கும் கட்டுப்பட்டு அன்பு, ஆதரவு, இது ஒரு மூலத்திரிகோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. காற்று தீயை போல் இருக்கக்கூடியதும் இங்கே இருக்கின்றது. இது ஒரு சரராசி, நெருப்பு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் தொழில் வேலைகளிலே 10ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய ராசியாக உங்களுக்கு இருக்கின்றதுனாலும் லாபஸ்தானத்திலே லாபாதிபதி இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே தொழில் வேலைகளிடம் இருந்து அற்புத மாற்ற உயர்வுகளை கொடுக்கின்றது. ஆனாலும் சற்று இந்த ஜூன் மாதங்களிலே செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கின்றதுனாலும் சனி பகவான் பார்ப்பது சற்று பலவீனமான அமைப்பாக இருக்கின்றது. ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இந்த அமைப்புகளிலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே ஒரு சில நல்லதொரு லாபங்களையும் சகோதரர்களிடம் இருந்து, குறிப்பாக சகோதரர்களிடம் இருந்து சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. கவனம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேசராசிக்கார நேயர்கள் இந்த ஜூன் மாதங்களிலே. ஆனாலும் 2ஆம் இடத்திலே குரு, சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கை என்பது இருக்கின்றது. குரு பகவான் உங்களுக்கு மேசராசிக்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியாகவும் இருக்கின்றார். இந்த பாக்கியாதிபதி என்பவர் 2ஆம் இடத்திலே சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் சென்று வருவதற்கு ஒரு வாய்ப்புக்காக இருக்கின்றது. இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது மேசராசிக்கு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற இந்த பார்வை 6-10 என்று சொல்லக்கூடிய தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. தொழில் வேலைகள் இல்லாதவர்களுக்கும் இந்த ஜூன் மாதங்களிலே வேலை கிடைப்பதற்கு அற்புத யோக மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. இந்த தனவாக்கு குடும்பத்திலே ஸ்தானாதிபதி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்கார சுக்கிர பகவான் ஒரு ஆண் ராசியிலே, பெண் ராசியிலே இது ஒரு நிரந்தரமான வருமானங்களை மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த கிரகங்கள் வாரி வழங்க போகின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நிரந்தரமான வருமானங்கள் இல்லை என்று ஏங்கி இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே இந்த வருமானங்கள் கொடுக்கின்றது. 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம், இது ஒரு நில ராசியாகவும் இருக்கின்றது. நிலப்பலன்களிடம் இருந்து வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் குடும்பங்களை பற்றி குறிக்கக்கூடியது, கண்ணை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசி இது நிரந்தரமான கண்ணோய் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும், கண்களிடம் இருந்து பளிச்சென்று தெரிவதற்கு ஒரு சில மாற்றங்களும் இருக்கின்றது. இங்கே மேசராசிக்கு முயற்சி சனாதிபதி, ருணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்ததிபதியும் புதன் பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றார். வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. அற்புதமான ஒரு யோகம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் 1/6/2024 சனிக்கிழமையில் பிறக்கின்றது. லாபாதிபதி நாளிலே கிடைக்கின்றது. ஒட்டு மொத்தத்தில் லாபங்கள் என்பது அமோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இதிலே 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலேயும் தனஸ்தானாதிபதி தனத்திலேயும் லாபாதிபதி லாபத்திலேயே இருக்கின்றதுனாலையும்
ராசி அதிபதி ராசியிலே இருக்கின்றதுனாலேயே எதையும் வெல்லக்கூடிய ஒரு சூட்சுமமான அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு அமைய போகின்றது. ஜூன் மாத ராசி பலன் என்பது மேசராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு சூரிய பகவானும் 2ஆம் இடத்திலேயே இருக்கின்றார். குழந்தைகளிடம் இருந்து நல்லதொரு படிப்புகள், நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனைகளிலே நல்ல சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாய்களிலே நல்லதொரு வாக்குகளை பேசக்கூடிய ஒரு யோகமாகவும், குடும்பங்களிலே சுப விசேஷங்கள் நடத்துவதற்கும் சுபகாரியங்கள் நடக்காதவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும் நிரந்தரமாக இதுநாள் வரையில் தடை தாமதத்திலேயே போய்கொண்டிருந்த மேசராசிக்கார நேர்களுக்கு சுப விசேஷங்கள் நிரந்தரமாக நடக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. 6ஆம் இடத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாற்றம் என்பது அற்புதமாக இருக்கின்றது. இந்த கேதுவை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே வேலை என்பது ஒரு புதிய யோகமாகவும் புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. உங்களுடைய 10ஆம் இடம், 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது மேசராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு யோக பலனை கொடுக்கின்றது. 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்றதுனாலே வேலை தொழில்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வருமானங்கள் இந்த ஜூன் மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் விரயஸ்தானத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கின்றது. வீடு வாகனங்களுக்காக செல்பவர்களுக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. சற்று பலகீனமான அமைப்பாக இருந்தாலும் இரவு நேரங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. ஜலங்கள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருபவர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. 12ஆம் இடம் விரய ராசியாக விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே நல்லதொரு சுப விசேஷங்கள் நடப்பதற்கு ஒரு அற்புத யோக மாதமாக இருக்கின்றது. விரையாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனால 2ஆம் இடத்ததிபதி வாக்குஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய ராசியிலேயே இருக்கின்றதும், 2ஆம் இடத்ததிபதி மேசராசிக்கு 2ஆம் இடத்திலே லாபாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்திலேயும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கின்றதுனாலே சற்று கோபங்கள் படபடவென்று வேகமாக யோசிக்காமல் சற்று கவனமும் பொறுமையும் கையாள வேண்டிய ஒரு மாதமும் இங்கே இருக்கின்றது. செவ்வாய் ராசியிலே இருக்கின்றது என்பது வேகம், கோபம், சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கக்கூடியதும், ஒரு சிலர்களிடமிருந்து தேவையில்லாமல் கோபப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. செவ்வாய் ராசியிலே இருக்கின்றது என்பது சற்று பலகீனமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. வேகம், சுறுசுறுப்பு, கோபங்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தன வாக்கு குடும்பஸ்தானத்திலே பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவானும் இங்கே குரு பகவானும் தகப்பன் ஸ்தானாதிபதி காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 கிரகங்கள் இங்கே தனத்திலேயே இருக்கின்றதுனாலே உங்களிடம் வாய்களிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்று வருவதற்கும் உங்கள் வாக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. உயர்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு மாதமாகவும், சுப காரியங்கள் நடத்துவதற்கும், குடும்பங்களிலே நல்லதொரு விசேஷங்களை எதிர்பார்க்கின்ற இதுநாள் வரையில் இல்லாத அமைப்புக்கு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே நவக்கிரகங்கள் இந்த பஞ்சபூத தத்துவத்திலே 2ஆம் இடத்திலேயே இந்த நீல ராசி என்பது சுக்கிரனுடைய அழகு நிறைந்த ராசி, நிலங்களை பற்றி குறிக்கக்கூடியதும், இதிலே இந்த ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை இருக்கின்றதுனாலே இது உங்களுடைய வீடுகளிடமிருந்து வார்த்தைகளும் அனைத்தும் நல்லதொரு புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் அற்புதமான ஒரு யோக பலன்களாகவும், கிடைக்காத வருமானங்கள் கூடக்கூடிய ஒரு நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது. முயற்சி சனாதிபதி 2ஆம் இடத்திலேயே இருக்கின்றார். அப்போ நீங்கள் எடுக்கின்ற பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இந்த ஜூன் மாதங்களிலே இருக்கின்றது. உங்கள் வாயால் வருகின்ற அந்த வார்த்தை என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே இருக்கின்றது. சுகாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கின்றார். வீடு, வாகனம், வண்டிகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதங்களிலே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். பூர்வீகத்தினால் இது நாள் வரையில் கிடைக்காத சொத்து சுகங்கள் இந்த காலங்களிலே ஜூன் மாதங்களிலே பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும், இதனால் வரையில் இருந்ததை விட உங்களுடைய குழந்தை செல்வங்கள் அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வெளிநாட்டுக்கு படிப்பிற்காக சென்று வருகின்றதற்கும் படிக்க போகின்றதற்கும் மேசராசிக்கார நேர்கள் குழந்தைகள்
செல்ல போகின்ற ஒரு அற்புத யோகம் என்பது மேசராசி சரராசியாக இருக்கின்றதுனாலே, இந்த சரராசியை குரு பகவானுடைய பார்வை பார்க்கின்றதுனாலே இதிலே நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. உங்களுடைய நிரந்தரமான உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே அமையப் போகின்றது. எதிர்பாராத தனவரவும் ஆதாயங்களையும் இந்த தேவகுருவும் அசுரகுருவும் 2ஆம் இடத்திலே இருந்து பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 2ஆம் இடத்தபதி தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானாதிபதி சத்ருஸ்தானாதிபதி புதன் பகவான், புத்திகாரகன் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இருக்கின்றார். ஒட்டு மொத்தத்தில் உங்களுடைய குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சில நல்லதொரு அற்புத மாற்றங்களை, ஒரு சிலருக்கும் நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கின்றது. ராசி பலன்களே கோச்சார கிரகங்கள் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இது நில ராசி, நிரந்தரமான ஒரு ஸ்திர ராசியாக இருக்கின்றதுனாலே மேசராசியை பொறுத்தவரை ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது இந்த ஜூன் மாதம் என்பது மங்களகரமான மாதமாக சுபகாரியங்களை செய்வதற்கும் சுப நிகழ்வுகளுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புத யோக பலன்களை ஜூன் மாத ராசி பலன் என்பது கொடுக்க போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.